சட்டமன்ற தேர்தல் காரணமாக சென்னையில் நடக்கும் ஐபிஎல் போட்டிகளை தள்ளி வைக்க கோரிய வழக்கில் கிரிக்கெட் போட்டிகளை எப்படி நிறுத்த முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அவசரமாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, என்னென்ன காரணங்கள் சொல்லி இவ்வாறாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளை வேறு தேதிக்கு மாற்றி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்த மனுவில் சட்டத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாத போது ஐபிஎல் போட்டிகளை நடத்துவதை நீதிமன்றம் எப்படி தடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய ஏப்ரல் 4 மற்றும் 11 தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கலந்து கொள்ளும் போட்டிகள் நடத்த திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. இரு போட்டிகளை தேர்தல் முடிந்த பின் நடத்தும்படி ஐபிஎல் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சென்னை சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியின் வாக்காளரான பிரபாகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வழக்கமான சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல் என்ற பணிகளுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டியுள்ளதாகவும், அத்துடன் ஐபிஎல் போட்டிகளுக்கான பாதுகாப்பும் வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஐபிஎல் போட்டிகளில் அரசியல் கட்சிகள் தங்களது பிரச்சாரத்தை உறுதி செய்ய ஆதரவாளர்களை மைதானத்திற்குள் களமிறக்க வாய்ப்புள்ளதால் மைதானத்திற்குள் மோதல்களுக்கு வழிவகுக்க கூடும் என்றும் இந்த மனுவில் அவர் அச்சம் தெரிவித்திருக்கிறார். எனவே சென்னையில் நடைபெறும் இரு போட்டிகளை தேர்தல் முடிந்த பிறகு வேறு தேதிகளில் மாற்றியமைக்கும்படி போட்டி ஏற்பாடுகளுக்கு அறிவிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டிருந்தார். இந்த வழக்கு இன்னும் பட்டியலிடப்படாத காரணத்தினால் இன்றைய காலை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக ஒரு அவசர முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. அப்போது இந்த முறையீட்டை கேட்ட தலைமை நீதிபதி வழக்குக்கு எண் வழங்கப்பட்டு விசாரணை பட்டியலிடப்பட்ட பின்னரே அது வழக்கமான நடைமுறையின்படி எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் சட்டத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாத போது போட்டிகளை நடத்துவதை நீதிமன்றம் எப்படி தடுக்க முடியும் என்ற கேள்வியை தலைமை நீதிபதி அமர்வு, நீங்கள் போட்டியை பார்க்க விரும்பவில்லை என்றால் வீட்டிலேயே இருங்கள், போட்டிகள் நடத்தப்பட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை எண்ணிடப்பட்ட பிறகுதான் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு கேட்டு மனுதாரின் இந்த கோரிக்கையை நிராகரித்து தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அர்ணேஷ், சட்டமன்ற தேர்தல் காரணமாக சென்னையில் நடக்கும் ஐபிஎல் போட்டிகளை தள்ளி வைக்க கோரிய வழக்கில் கிரிக்கெட் போட்டிகளை எப்படி நிறுத்த முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அவசரமாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, என்னென்ன காரணங்கள் சொல்லி இவ்வாறாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளை வேறு தேதிக்கு மாற்றி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்த மனுவில் சட்டத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாத போது ஐபிஎல் போட்டிகளை நடத்துவதை நீதிமன்றம் எப்படி தடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய ஏப்ரல் 4 மற்றும் 11 தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கலந்து கொள்ளும் போட்டிகள் நடத்த திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. இரு போட்டிகளை தேர்தல் முடிந்த பின் நடத்தும்படி ஐபிஎல் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சென்னை சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியின் வாக்காளரான பிரபாகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வழக்கமான சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல் என்ற பணிகளுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டியுள்ளதாகவும், அத்துடன் ஐபிஎல் போட்டிகளுக்கான பாதுகாப்பும் வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஐபிஎல் போட்டிகளில் அரசியல் கட்சிகள் தங்களது பிரச்சாரத்தை உறுதி செய்ய ஆதரவாளர்களை மைதானத்திற்குள் களமிறக்க வாய்ப்புள்ளதால் மைதானத்திற்குள் மோதல்களுக்கு வழிவகுக்க கூடும் என்றும் இந்த மனுவில் அவர் அச்சம் தெரிவித்திருக்கிறார். எனவே சென்னையில் நடைபெறும் இரு போட்டிகளை தேர்தல் முடிந்த பிறகு வேறு தேதிகளில் மாற்றியமைக்கும்படி போட்டி ஏற்பாடுகளுக்கு அறிவிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டிருந்தார். இந்த வழக்கு இன்னும் பட்டியலிடப்படாத காரணத்தினால் இன்றைய காலை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக ஒரு அவசர முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. அப்போது இந்த முறையீட்டை கேட்ட தலைமை நீதிபதி வழக்குக்கு எண் வழங்கப்பட்டு விசாரணை பட்டியலிடப்பட்ட பின்னரே அது வழக்கமான நடைமுறையின்படி எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் சட்டத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாத போது
போட்டிகளை நடத்துவதை நீதிமன்றம் எப்படி தடுக்க முடியும் என்ற கேள்வியை தலைமை நீதிபதி அமர்வு, நீங்கள் போட்டியை பார்க்க விரும்பவில்லை என்றால் வீட்டிலேயே இருங்கள், போட்டிகள் நடத்தப்பட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை எண்ணிடப்பட்ட பிறகுதான் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு கேட்டு மனுதாரின் இந்த கோரிக்கையை நிராகரித்து தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.